எப்படி இதுல ஃப்ரீயா படுக்க முடியுமா எப்படி? இதை எடுத்து மூடணும் அப்படின்னா பெட்டா மாறிடும். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு நான் வண்டி ஓட்டும்போது மோஸ்ட்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இதில் தான் உட்காந்துப்பேன். அந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டையுமே கன்வெர்ட் பண்ணிட்டு பெட்டை விரிச்சிரும். இந்த மாதிரி பெட்டா மாறிடும் இது. அப்புறம் இதை இழுத்துக்கிட்டா படுக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். இதுல படுக்கிறது என்னன்னா 3 பேரும் ஒரே இடத்துல தலை வச்சு படுக்க முடியாது. ஒருத்தங்க இங்க தலை வச்சு படுப்போம், ஒருத்தங்க அங்க தலை வச்சு படுப்போம். அப்படிதான் நாங்க படுப்போம். இவங்களும் இந்த பக்கம் தலை வச்சு படுப்பாங்க, நான் அந்த பக்கம் தலை வச்சு படுப்பேன். அந்த மாதிரி படுத்துப்போம். ஃபுல்லா கரெக்டா இருக்கும். நீ இதான் மினி வீடா? ஆமா ஆமா. சோ இது பாத்தீங்கன்னா இதான் எங்க கிச்சன். சோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு பலகை ஒண்ணு வந்துரும். இந்த பலகையை எடுத்து அப்படியே இதுக்கு மேல வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். சோ அடுப்பு வந்துரும். வந்துட்டு அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்து இந்த இதுக்குள்ள வச்சிருக்கோம். இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் மாதிரி நாங்க அதுக்கு ரெடி பண்ணி சிலிண்டர் வந்து சரிச்சு போடுவோம். பாத்தீங்கன்னா ஒரு மடக்கு சேர் இருக்கும், ஒரு சிலிண்டர் இருக்கும். தேவையான சிலிண்டர் அப்படியே வெளியே எடுத்து இதுல வச்சுட்டு நம்ம கேஸ் அடுப்பு வச்சு இல்ல சமையல் பண்ணிக்கலாம். இதுதான் வீட்டோட முன்வாசலா? முன்வாசலா பின்வாசலா? சின்ன வீட்டுக்கு 2 வாசப்படி. அத கரெக்டா வச்சீங்க. ஆமா அத கரெக்டா வச்சிட்டோம். இதுக்கு தேவையான பவர்லாம் இங்க இருந்து தான் கிடைக்குதா? சோலார்ல இருந்து. ஆமா இது வந்து மேல வந்து பாத்தீங்கன்னா சோலார் வச்சிருக்கோம். சோ அதுக்கான பேட்டரி தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர். நம்ம மொபைலுக்கும் சார்ஜர் போட்டுக்கலாம். சோ நம்ம ஃபேன் லைட்டுக்கு எல்லாத்துக்குமே இங்க இருந்தா வந்து. இந்த இன்வெர்டர்லாம் இப்ப கடையில இதுக்குனே இருந்ததா இல்ல நீங்களா செஞ்சதா? இது எல்லாமே நாங்க செப்பரேட்டாவே வாங்குனதா. எல்லாம் அசெம்பிள் பண்ணதா? ஆமா சேர்ந்து வரக்கூடியதான் இது எல்லாமே. சோலார் பேனல் இதுக்குள்ள நம்ம அளவு கொடுக்கணும், அவங்க அனுப்பி கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணதுதான். சோலார் பேனல் வந்து ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. இது கொடுத்தாங்க, இன்வெர்டர் கொடுத்தாங்க. அப்புறம் லைட், சோலார்க்குள்ள லைட், ஃபேன் எல்லாமே அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ என்னென்ன இதுல பவர் யூஸ் ஆகுற மாதிரி என்ன இருக்கு? ஃபேன், அப்புறம் மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். 2 லைட் 3 லைட் எரியும். அப்புறம் கேமராவும் இதுல தான் சார்ஜ் போடும். கேமரா எல்லாமே இதுல தான் சார்ஜ். அது மாதிரி ப்ரோ இங்க சார்ஜ் போடும். சமையல் ஜாமான்லாம் எங்க? அந்த மளிகை சாமான் என்னது அரிசியோ சோத்து குண்டா எல்லாம் எங்க? அதேல என்ன இருக்கு ப்ரோ? இதுல இருக்கு பிளேட், பான் எல்லாமே. ஓ வா, எல்லாம் உள்ளதா இருக்கா? ஆமா ஆமா ஆமா. மளிகை சாதன ஸ்டோர் ரூம்னு சொல்லாங்க. இதுதான். ஆமா. இது எல்லாமே இப்படி அங்க இருந்து வாங்கிட்டு கொண்டு வந்ததோட இருக்கா? அங்க தேவையான இடத்துல பாட்டி வாங்கிப்பீங்களா? இதெல்லாம் நாங்க கன்னியாகுமரியிலே வாங்கிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாசத்துக்கு தேவையான சமையல் பொருள் வாங்கி வச்சிட்டோம். இதெல்லாம் இப்ப கழுவுறதுனா? கழுவுறதுலாம் வெளிய. தண்ணி எங்க? தண்ணி இங்க உள்ள ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம் ப்ரோ. வாங்க நான் காட்டி தரேன். 20 லிட்டர் கேன் அத ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துருவோம். சுத்தமா தண்ணி நான் இங்கேயே வச்சிருக்கோம். அங்க அப்புறம் பேக்கப்ல கொஞ்சம் 20 லிட்டர் கேன் வந்து 2 வச்சிருக்கோம் ப்ரோ. புடிச்சுக்கிறது தான். அதுல தண்ணி எங்க கிடைக்குதோ அங்க ஃபில் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஏத்தி அட்டாச் பண்ணிப்போம். இந்த வேன் வந்து பாத்தீங்கன்னா டப்பா கார் தான் இது. இது வாங்கும்போது ஆமா உண்மையிலே செகண்ட் யூஸா தான் இருப்பீங்க போல. செகண்ட் தான். புதுசா வாங்குறது பைசா கிடையாது ப்ரோ. நாங்க வந்து வாங்கும்போது இது பழசா தான் வாங்கணும். செகண்ட்ஸ்ல வாங்கணும். பேப்பர் எதுவுமே கிடையாது. சோ நாங்க வந்து இத மேக் பண்ணதுக்கே 5 மாசம் ஆயிட்டு. எல்லாமே பேப்பர் ரெடி பண்ணி வேலை, வண்டி வேலை எல்லாத்தையும் முடிச்சு ஆர்டிஓ இருக்கு. சோ இந்த வண்டியை திரும்ப இப்போ இது மாதிரி கிரியேஷன் பண்ணி இது மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லா சுத்தணும் நீங்க அப்படினா அதுக்கு தனியா ஆர்டிஓ வச்சு பர்மிட் வாங்கணுமா? ஆமா இது மினி வேன்னால பிரச்சனை இல்ல. அவங்க வந்து எப்படின்னா பெரிய வண்டிக்கு தான் பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ரீக்ரியேஷன் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் உண்டு, அது கொடுப்பாங்க. சோ இனி நெக்ஸ்ட் கிடையாது. கேட்டு பார்த்தோம் நாங்க. மழை எல்லாம் பெஞ்சிச்சுனா சவுண்ட் அப்படியே உள்ள வரைக்கும் அப்படியே ஒரு ஹோம் தியேட்டர்ல கேட்ட மாதிரி கேக்கும். ஆமா ரொம்ப ரியலா இருக்கும். இது சேஃபா உள்ள டாப் போட்டுக்கலாமா? அது மாதிரி இருக்குமா? அப்படி இல்ல இல்ல உள்ள இருந்து திறக்க முடியாது. வெளிய திறக்க முடியாது. உள்ள ஃபுல்லா உள்ள வந்து லாக் பண்ணிட்டோம்னா யாருமே திறக்க முடியாது. நாங்க முடியாது வெளிய. நாங்க இங்க இருந்து உள்ள இருந்து வெளிய திறந்துட்டு வெளிய போவோம்.